சோம்பேறியாக வாழ்தல் கூடாது என்பதை புடையலை தேடி எண்ணிய நாடகத்தின் மூலம் விளக்க வருகிறார்கள் நம் 4ஆம் வகுப்பு மாணவர்கள். எனக்கு பொல்லாத கோவம் வரும். ஆமா சொல்லி புட்டேன். சாரி மாமா, கோச்சுக்காத மாமா, பலூன ஊதிட்டா மாமா. போதுமா? இல்ல, இன்னும் பெருசா. போதுமா? இல்ல இல்ல, இன்னும் பெருசா. இந்த பலூனை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சும்மா தானே இருக்க. இங்க பாத்தீங்களா, தம்மா துண்டு இருக்குது, எப்படி பேசிட்டு போகுதுன்னு பாரு. சும்மா இருக்க சும்மா இருக்கேன்னு சொல்றாங்களே, சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? சரி, நாம நம்ம வேலையை பார்ப்போம். எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு, நீ ஏன் தின்னு. என்னனே யோசனையில பலமா இருக்கு? அட அது ஒண்ணும் இல்ல, எங்க பாட்டி இருக்காங்களே, எங்க பாட்டி. யாரு? பொறுப்பில்ல, சோம்பேறி, வெட்டியா இருக்க அப்படின்னு உங்களை திட்டுவாங்களே, அந்த பாட்டியா? கொட்டாங்குச்சி, போதும் போதும், ரொம்ப ஓவராத்தான் போற. சரிடே, சொல்லுங்கடே. சொன்னல, அந்த பாட்டி தான் இந்த பொட்டியை என் கையில கொடுத்துட்டு நீ புத்திசாலியா இருந்தா பொழைச்சிக்கோன்னு சொன்னாங்க. அடே, இந்த பொட்டியில அப்படி என்னதான் இருக்கு? அதுதான் எனக்கும் தெரியல. அடே, பொட்டியை திறந்துதான் பார்க்க வேண்டியதானே? ஏய் கொட்டாங்குச்சி, இவ்வளோ பெரிய பூட்டு தொங்கிட்டு இருக்கே, இந்த பூட்டுக்கான சாவி தான் நம்ம கிட்ட இல்ல, அப்புறம் எப்படி பொட்டியை திறக்க முடியும்? அடே, உங்க பாட்டி உங்களை திட்டுறதுல தப்பே இல்லனே. ஏய் கொட்டாங்குச்சி, என்ன இப்படி சொல்ற? அண்ணே, பின்ன என்ன, இந்த பூட்டை திறக்கிறதுக்கு சாவி வேற வேணுமா? இருங்க, நான் திறக்கிறேன். இந்தாங்க, இதை பிடிங்க. வேண்டாம், நீங்க இதை சாப்பிடுவீங்க. ஏய் எப்படிடா, சூப்பர் சூப்பர், உனக்கு இவ்வளோ மூளை இருக்கா? அண்ணே, எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லும், உன் அறிவுக்கு நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு. ஆமா, நீ எல்லாம் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆக வேண்டிய ஆளு, உன்னை பிடிச்சி இந்த ஊர்ல விட்டுருக்காங்க. அண்ணே, மூஞ்சிக்கு முன்னால புகழாதுங்களே. ஏய் போதும், பெட்டியை தரேன். அண்ணே அண்ணே, என்ன, பெட்டிக்குள்ள பாம்பு பல்லி ஏதாவது இருக்கா? இப்படி பயப்படுற? அண்ணே, பாம்பும் இல்ல பல்லியும் இல்ல, இந்தியா மேப்ல, இந்தியா மேப். உங்க பாட்டி உங்களை இந்த வயசுல பள்ளிக்கூடம் போய் பாடம் படிக்க சொல்றாங்கண்ணே, பாடம் படிக்க சொல்றாங்க. ஏய் நிறுத்து, இது இந்தியா மேப் இல்ல, புதையல் மேப்பு. என்ன புதையல் மேப்பா? ஆமா, என் பாட்டிக்கு என் மேல கொள்ள ஆசை, அதனாலதான் வெளியில தண்டச்சோறுன்னு திட்டினாலும் உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு. அதனாலதான் யாருக்கும் தெரியாம பல தலைமுறையா கட்டி காப்பாத்துற புதையல என்ன நம்பி கொடுத்துருக்காங்க. சரிடே, இந்த புதையலை எங்க எப்படி எடுக்கிறது? அது ரகசியம், பக்கத்துல வா, உன் காதுல சொல்றேன். அடே, ஒண்ணுமே கேட்கலடே. நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. அடே போக்கல, உங்களுக்கு ரொம்ப தான் குசுப்பு. சரி வா, இந்த பக்கமா 2 மைல் தூரம் இப்படி போனா ஒரு ஆலமரம் வரும்.
அந்த மரத்துக்கு அடியில தான் புதையல் இருக்கு. அடே, இப்படி கைய தூக்கிக்கிட்டே போனா கை வலிக்காதா அடே? இந்த பாரு, கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணுற, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா இங்க வந்துரு, நம்ம 2 பேரும் புதையலை எடுத்துடலாம். சரிடே. என்ன இவ்வளவு நேரம் ஆகிய கொட்டாங்குச்சியை காணோம்? அடே அடே, டேய் யாருடா இது? அடே, இது அசிஸ்டன்ட்டே. டேய், நீ ஏன் ஒரு வெட்டி, உனக்கு ஒரு அசிஸ்டண்டா? சரி, என்னது கையில? இது வாடே, இது தூக்கு சட்டி, இது பல் தோன்றதுக்கு. எதுக்கு இது? அடே, நீங்க தானே சொன்னீங்க 2 மைல் தூரம் புதையல் இருக்குன்னு. போற வழியில எனக்கு பசிச்சா சாப்பிட புளி சோறு. அப்ப இது எதுக்கு? அடே, புதையல் மண்ணுக்குள்ள தானே இருக்கும், அந்த மண்ணை தோண்டி எடுக்கிறதுக்கு தானே இது. டேய் ராசா, உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. உன்னை நம்பி நான் எப்படி புதையலை எடுக்க போறேன்? பசங்களா, என்ன இந்த பக்கம் கையில தூக்கி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டீங்களா? நான் அப்பவே சொன்னேன், இந்த தூக்கு சட்டிலாம் எடுத்துட்டு வராதுன்னு. நீ கேட்டியா? முதல்ல கொண்டா. அடே, என் புளி சோறுடா. நான் என்ன சொல்லிட்டேன்னு உனக்கு இம்புட்டுக்கும் வருது? தாத்தா, உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை, நீ போ தாத்தா. அடே, வாங்க புதையலை தேடி போலாம். அடே, அங்க பாருங்க, பெரிய மரம் இருக்கு. நீங்க சொன்ன மரம் அதுதானே? அட ஆமா, இந்த பாறையெல்லாம் தாண்டி போனாதான் புதையலை எடுக்க முடியும். அட ஆமாடே, நீங்க தான் பலசாலியாச்சே. பாறையை தூக்கி அந்த பக்கமா தூக்கி போடுங்க, புதையலை எடுப்போம். அடே, இத வச்சு தோண்டுங்கடே. புதையல். புதையல். அடே, வெளியே எடுங்கண்ணே. என்ன பானைக்குள்ள பேப்பர் இருக்கு? அடே, அது பேப்பர் இல்ல, சொத்து பத்திரமா இருக்க போகுது. கொஞ்சம் சத்தமா படிங்கடே. மை டியர் பேராண்டி, நான் உங்க பாட்டி எழுதும் கடிதம். நீ எந்த ஒரு வேலையும் செய்யாமல் பொழுதை வீணாக கழித்து வந்தாய். உன்னை நல்வழிப்படுத்தவே இந்த இடத்தில் புதையல் இருப்பதாக சொன்னேன். நீயும் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் எளிதாக முன்னேற புதையலை தேடிச் சென்றாய். நீ இப்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் நம்ம பாரம்பரிய சொத்து. எதற்கும் பயன்படாத இருந்த இந்த இடத்தை நீ பாறைகளை நகர்த்தி உறுதி செம்மைப்படுத்தினாய். அதனால் நீ இந்த இடத்தில் உன் வியர்வையை சிந்தி விவசாயம் செய்து அதன் பல மடங்கு பலனை பெறுவாய். நீ இதை செய்வாய் என்ற நம்பிக்கை கொள்கிறேன். இப்படிக்கு உன் அன்பு பாட்டி. வணக்கம். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நீங்களும் முயற்சி செய்து படிங்க.
உயர்ந்த இடத்துக்கு உங்க வாழ்க்கையை அதுவே கூட்டி செல்லும். நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.